வணக்கம். இன்னைக்கு வியாழக்கிழமைங்கிறதுனால புனர்பூசம், விசாகம், பூரட்டா நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, வடக்கு பார்த்த வாசல் வீட்டில் குடியிருக்கிறவங்க, 3, 12, 21, 30 தேதிகளில் பிறந்தவங்க, வியாழக்கிழமை பிறந்தவங்க, தனுசு மீனராசிக்கார நேயர்கள் கோயிலில் போய் வீட்லேயும் கோயில்லையும் நெய் விளக்கு ஏற்றுனா ரொம்ப நல்லது. அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துனாலும் ரொம்ப நல்லது. செஞ்சு பாருங்க, அனுபவத்தில் பலன் கிடைக்கும் நிச்சயமாக. சரிங்க, எப்படி இருக்க போகிறது இந்த வியாழக்கிழமை இப்ப பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களை பொறுமையா இருக்கணும். தோத்து போயிடுவீங்க இன்னைக்கு. எப்படி தப்பிக்கிறது? கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏற்றணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும், அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ வெங்கடாஜலபதி நினைக்கணும். ஓம் ஓம் கருடனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். அனுகூலமான எண் 1, 4. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் ரொம்ப நல்ல நாள். சந்தோஷம். பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம். அனுகூலமான எண் 7, 9. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களை இரக்கமுள்ள மனசுக்காரன் நீங்க, அதனால ஏமாந்து போயிடுவீங்க. எப்படி? கையிலையும் பையிலையும் பணம் இருந்துச்சுன்னா தோத்து போயிடுவீங்க, பணத்தை கொடுத்து ஏமாந்துருவீங்க. அதனால கடன் கொடுக்கல் வாங்க வேண்டாம், பெரிய விலையில் பொருளை வாங்க வேண்டாம். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க, இல்லை சொல்லிக்கிட்டே இருங்க. அப்பா அன்னை மகாலட்சுமி நினைச்சுக்கோங்க. ஓம் ஓம் நாமகிரி லட்சுமியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். வீட்டில் கோயிலில் நெய் தீபம் போடணும், பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஆமா, பணம் வீணா செலவாகாமல் இருக்கணும்ட்டு. அனுகூலமான எண் உங்களுக்கு 3, 5. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களை வீணா கெட்ட பேர் வரும். எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும், அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமானை நினைக்கணும். ஓம் சொக்கநாதரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். அனுகூலமான எண் 3, 6. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களை 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் பிரமாதம். பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம். அனுகூலமான எண் உங்களுக்கு 4, 5. அனுகூலமான திசை வடக்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கன்னிராசிக்கார நேயர்களை கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும். பேச்சினால வம்பு வரும். அதனால ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும், அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஓம் ஓம் கருடனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அப்ப வெங்கடாஜலபதி நினைச்சுக்கிட்டா நல்லது. அனுகூலமான எண் உங்களுக்கு 2, 7. அனுகூலமானது தெற்கு, மேற்கு. அனுகூலமான வெள்ளை, சிவப்பு. துலாராசிக்கார நேயர்களை 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் கலக்கிறீங்க. பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம். அனுகூலமான எண் உங்களுக்கு 4, 3. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் சந்தோஷம். கலக்கிறீங்க. அனுகூலமான எண் 1, 5. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களை பொறுமை. தேவையற்ற வம்பு வரும். கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும், அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ அன்னை மகாலட்சுமி நினைக்கணும். என்ன மந்திரம்? ஓம் வள்ளியமையை போற்றி. ஓம் தெய்வானையை போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். கவனம். முன்கோபத்தினால தோத்து போயிடுவீங்க. மந்திரம் சொன்னா தப்பிச்சுக்கலாம். அனுகூலமான எண் 3, 7. அனுகூலமான திசை தெற்கு, வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழில இருந்தாலும் சந்தோஷம். வாழ்க்கை வளமாகும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். உங்களுடைய விடாமுயற்சி பிடிவாதம் ஜெயிக்கும். அனுகூலமான எண் 2, 6. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களை 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழில இருந்தாலும் கலகிறீங்க. நல்ல நாள். பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம். அனுகூலமான எண் உங்களுக்கு 2, 1. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். வாழ்க்கை வளமாகும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழில இருந்தாலும் சந்தோஷம். அனுகூலமான எண் உங்களுக்கு 3, 5. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. நேயர்களை இன்று நல்ல நேரம் உண்டு. காலை 7:02 9. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கல்யாணமான நேயர்களை
கணவன் மனைவி இருவருடைய ராசியுமே ரிஷபமா இருந்தாலோ அல்லது இருவருடைய ராசியுமே துலாமா இருந்தாலோ அல்லது ரிஷபம் தனுசா இருந்தாலோ அல்லது துலாம் மீனமா இருந்தாலோ ஜோசியர்கிட்ட ஜாதகத்தை காட்டி பரிகாரம் பண்ணிக்கிறது நல்லது. ரிஷபம் துலாம் ராசிக்காரர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியிலே வைரக்கல் பதித்த மோதிரம் போடணும். அப்படி போட்டால் என்ன விதிமுறை ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.